Good morning, students. Going to about chapter Unit 4 Collaboration via Web-based Communication Tool. Evaluating Web Conference Tool. In web conference, each participant sit at his own computer in his own location. Each participant computer is connected to conference via internet. Each participant see the presentation on his or her screen in real time. A web conferencing can be one way when the presenter delivers some sort of PowerPoint like presentation, or two-way where each participant can join and show the content of their active applications or desktop. Features of web conferencing services are application sharing, where the presenter and shall participant can all access and use the same application in real time. Desktop sharing, the presenter entire desktop visible and accessible to participant. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட்டில் இவால்வேட்டிங் வெப் கான்ஃபரன்ஸ் டூல். இதில் வெப் கான்ஃபரன்ஸ்ன்றது நிறைய பேருக்கு பழக்கம் ஆகிருக்கும். இப்போ கொரோனா டைமில் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறையா செமினார் வெபினார் நம்ம டிபார்ட்மெண்ட் நடத்தினது எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வெப் கான்ஃபரன்சிங் டூல் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு வெப் கான்ஃபரன்ஸுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு பார்ட்டிசிபனும் அவன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவனோட கம்ப்யூட்டரில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், எங்கே நடக்கக்கூடிய உலகத்தில் எந்த இடத்துல ப்ரோக்ராம் நடத்தினாலும் அதை பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் இந்த வெப் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணுன்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும். அவனுக்கு அந்த கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். அவன் என்ன பண்ணிக்கலாம், நேராக ப்ரெசன்டேஷனை ரியல் டைமில் பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். வெப் கான்ஃபரன்ஸ் 2 டைப்பாக பிரிச்சிருக்கு. ஒன்று ஒன் வே, இன்னொரு ஒன்று டூ வே. ஒன் வே டைப் ஆஃப் வெப் கான்ஃபரன்ஸில் என்ன நடக்கும்னா, ப்ரெசண்டர் என்ன பண்ணுவாங்க, வெபினார் அந்த ப்ரெசன்ட் பண்ணுறவங்க ப்ரெசண்டர்னு சொல்கிறோம், அதை கேட்கக்கூடியவங்கள பார்ட்டிசிபெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஒன் வேல என்ன பண்ணோன்னா, ப்ரெசண்டர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அப்படியே அதோட முடிஞ்சிடும். டூ வேன்னு சொல்லும்போது அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண செய்வாங்க. அந்த ப்ரெசண்டரும் பார்ட்டிசிபெண்ட்டும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேள்வி கேட்கவும் செய்வாங்க, அந்த பார்ட்டிசிபெண்ட் சைட்லேருந்து பதில் வரவும் செய்யும். இந்த டைப் ஆஃப் கான்ஃபரன்சிங்கை டூ வேன்னு சொல்கிறோம். ஒன் வேல ப்ரெசண்டர் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பார். டூ வேல சொல்லும்போது ப்ரெசண்டரும் பார்ட்டிசிபெண்ட்டும் 2 பேருக்கும் பேசலாம். இந்த மாதிரி அந்த வெப் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. முதல்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். வெப் கான்ஃபரன்சிங் சர்வீஸ் என்னெல்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஷேரிங். அப்ளிகேஷன் ஷேரிங்கில் என்ன பண்ணலான்னா, அந்த ப்ரெசண்டர் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு அவன் டெஸ்க்டாப்பில் அல்லது கம்ப்யூட்டரில் வச்சுருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்க நேரத்தில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறத தான் அப்ளிகேஷன் ஷேரிங் சொல்கிறோம். டெஸ்க்டாப் ஷேரிங் சொல்லும்போது அந்த ப்ரெசண்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுடைய டெஸ்க்டாப் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு பார்க்க முடியும். டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த நேரத்தில் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு டேர்ம் அப்ளிகேஷன் ஷேரிங், டெஸ்க்டாப் ஷேரிங், இது மாதிரி நிறைய நம்ம படிச்சுட்டு வருவோம். இது ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான்
அடுத்து எந்தெந்த கம்பெனி வெப்சைட் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்றதை நம்ம படிக்க முடியும். இனி எல்லாமே ஃபுல்லாக இந்த நேம் மட்டும்தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஷேரிங்கில் என்ன பார்த்தோம், ப்ரெசண்டர் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருப்பார், அப்போ பார்ட்டிசிபெண்ட் அந்த ப்ரெசண்டருடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே அப்ளிகேஷன்ஸை அவங்களும் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம். டெஸ்க்டாப் ஷேரிங்கில் ப்ரெசண்டருடைய டெஸ்க்டாப் அந்த டைமில் விசிபிளாக இருக்கும், அதில் பார்ட்டிசிபெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். File and document sharing with individual files and documents open for all to edit. PowerPoint presentation. The presenter gives a PowerPoint presentation in real time, complete with slide, transaction and animations using audio conferencing tool. Presenter note, which lets the presenter take notes during the course of conference for further action. Future action. Annotation, which is a blank screen on which the presenter or participant can draw or highlight objects. Whiteboard, it is a blank screen on which the presenter or participant can draw or highlight objects. Text-based chart, which lets participants discuss the presentations with each other in real time. Video conferencing, which puts a picture of the presenter in the corner of conferencing web top. இப்போ ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங் பற்றி பார்ப்போம். ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங்கில் ப்ரெசண்டர் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிக்கலாம், அவர் ரெடி பண்ண அந்த பிபிடியை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அப்போ ஓப்பனில் இருக்கும் அந்த டைம் யார் வேணாலும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் வேணாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறத ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங் சொல்கிறோம். அடுத்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் என்ன நடக்கும்னா, ப்ரெசண்டர் பவர் பாயிண்டில் அவர் பேச வேண்டிய கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்லைடில் அந்த டிரான்சாக்ஷன் சொல்லும்போது வார்த்தைகள் இல்லை நிறையா அனிமேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் அவங்களுடைய ஆடியோ கான்ஃபரன்சிங் டூல் மூலமாக ப்ரொவைட் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் அனிமேஷன் எப்போது எந்த ஸ்லைடு எப்படி வரணுன்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெசண்டர் நோட்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ப்ரெசன்ட் பண்ணிகிட்ருக்கார்ல ப்ரெசண்டர், அவர் பார்ட்டிசிபெண்ட் சைட்லேருந்து ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அவர் ஃப்யூச்சரில் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கோ அல்லது அந்த டாபிக் ரிலேட்டடாக அடுத்து ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கோ அவர் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அனட்டேஷன்றது பிளெயினான பிளாங்க் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ப்ரெசண்டரும் சரி அல்லது பார்ட்டிசிபெண்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், அந்த இப்போ ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில டேர்ம்ஸ் எல்லாம் அதோட எக்ஸ்ப்ளனேஷனை தனியாக ஒயிட் போர்டு மாதிரி அந்த பிளாங்க் ஸ்க்ரீனில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்லது அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபெண்ட் அவனுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கேள்விகளை அதில் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த அனட்டேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து ஒயிட் போர்டும் இதே மாதிரி தான் பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். இதில் ப்ரெசண்டர் அல்லது பார்ட்டிசிபெண்ட் ரெண்டு பேரும் அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டெக்ஸ்ட் பேஸ்டு சேட்டிங்கில் என்ன பண்ண முடியும்னா, ப்ரெசண்டர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட டெக்ஸ்ட் மெசேஜை அனுப்புவாங்க. சேட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜை ரியல் டைமில் அந்த வெபினார் அல்லது செமினார் நடந்துகிட்ருக்குமோ கேள்விகள் கேட்கலாம், ஏதாவது பேசுகிறேன்னா பேசுகிறதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் என்ன நடக்கும்னா, ப்ரெசண்டர் ப்ரெசன்ட் பண்ணும்போது அவரோட வீடியோவை சைடில் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இப்போ பிபிடி மெயினாக ஸ்க்ரீனில் தெரியும், சைடில் அவருடைய இமேஜஸை ப்ளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆடியோ கான்ஃபரன்சிங்
With two-way audio, all participants can speak assuming that they all have microphone. Of course, polling, which lets the presenter ask question to the audience. Quizzing, which lets the presenter answers test question. Adapt Acrobat. Adapt Acrobat connects softwares and services, offers personal online meeting room for large organization. For $39 per month, we get audio, video conferencing, screen sharing, whiteboard, and chat functionality. The main window is the shared application. The presenter asks via webcam in the up left window, and individual text chat can be placed in the window below. அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த வெப் கான்ஃபரன்சிங் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, அடுத்தது ஆடியோ கான்ஃபரன்சிங்கில் டூ வே கம்யூனிகேஷன் நடக்கும். ப்ரெசண்டரும் பார்ட்டிசிபெண்ட்டும் ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்படி ப்ரெசண்டரும் பார்ட்டிசிபெண்ட்டும் பேசணுன்னா ரெண்டு பேர்லையும் மைக்ரோஃபோன் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். அடுத்தது போலிங் சொல்லும்போது ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸை பார்த்து கொஸ்டின் கேட்குறத போலிங் சொல்கிறோம். ஸ்குவீசிங் சொல்கிறம்போது ப்ரெசண்டர் கேள்வி கேட்டார்லே அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத ஸ்குவீசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களோட வெப்சைட்டில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது அடாப் அக்ரோபேட் கனெக்ஷன். இந்த அடாப் அக்ரோபேட் கனெக்ஷன் அந்த சாஃப்ட்வேர் அதை என்ன பண்ணோன்னா, அந்த வெப் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அல்லது சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து அந்த வெப் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதுக்கு தேவையான இந்த மீட்டிங் ரூம் இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. இது பெரிய பெரிய கம்பெனிக்கு இந்த அடாப் அக்ரோபேட் கம்பெனி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, சர்வீசஸ் கொடுக்குறாங்க, மீட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கெட் பண்ணணுன்னா ஒரு மாதத்துக்கு $39 பே பண்ணணும். $39 நீ பே பண்ண என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியும், ஒயிட் போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, சேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த மெயின் விண்டோலே என்னெல்லாம் இருக்குன்னா, ஷேர் பண்ணுறதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அடுத்து ப்ரெசண்டர்ஸ் என்ன பண்ணிக்கலான்னா, அவங்களோட வெப் கேமரா மூலமாக கனெக்ட் ஆகி அவங்களோட ஃபோட்டோ அப்பர் விண்டோவுடைய மேலே அப்பர் லெஃப்ட் கார்னரில் அவங்களுடைய இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூசர்ஸும் டெக்ஸ்ட் சேட்டிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த அடாப் அக்ரோபேட் கனெக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Convention Meeting Room. Convention Meeting Center is a web-based conferencing service that starts at $30 per month. You get online presentation, files and document sharing, whiteboard, polling, and integrated with Skype for conferencing audio. Genesys Meeting Center. Genesys gives you online PowerPoint presentation, files and document sharing, chat, desktop video, whiteboard and polling, and e-quizzing. Prices is by request only. Glance is a web-based conferencing service. Prices from $49.95 per month. Its main focus is easy to use screen sharing with no client software necessary to install. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப் கான்ஃபரன்சிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அடுத்த கம்பெனி கன்வென்ஷனல் மீட்டிங் சென்டர். இந்த கன்வென்ஷனல் மீட்டிங் சென்டரில் என்ன பண்ணும், ஆன்லைனில் வெப் கான்ஃபரன்சிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது. இதை யூஸ் பண்ணணுன்னா நம்ம மாதந்தோறும் $30 பே பண்ணணும். இந்த $30 பே பண்ணனா உனக்கு என்னெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி தருவாங்கன்னா,
ஆன்லைனில் நீ ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைல் அல்லது டாக்குமெண்ட் ஷேரிங் ஃபெசிலிட்டி, ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒயிட் போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. போலிங் இருக்குது. ஸ்கைப் கூட கனெக்ட் ஆகியும் நீ கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஜென்சஸ் மீட்டிங் சென்டர், ஜென்சஸ் மீட்டிங் சென்டரும் இதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் உனக்கு தராங்கன்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங் ஃபெசிலிட்டி, சேட்டிங், டெஸ்க்டாப் வீடியோ, ஒயிட் போர்ட், போலிங் அண்ட் குவிஸிங், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி தராங்க. இங்கே நம்ம அமௌண்ட் எப்படின்னா, நம்ம எவ்வளோ எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ உனக்கு ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் ஷேரிங் மட்டும் உனக்கு பண்ணால் போதும்னா அதுக்கேற்ற அந்த அமௌண்ட் மட்டும் நீ பே பண்ணால் போதும். எது எது வேணுமோ அதை மட்டும் நீ வாங்கிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ஜென்சஸ் மீட்டிங் சென்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து கிளான்ஸும் கிளான்ஸில் நீ வந்து வெப் கான்ஃபரன்ஸ் நடத்தணுன்னா மாதந்தோறும் $49.95 per month வந்து நீ பே பண்ணணும். இதில் இந்த வெப்சைட்டோடைய மெயின் எய்ம் வந்து என்னென்னா, கிளைண்ட் சைடில் நம்ம எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இதில் ஈஸியாக ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியும். IBM Lotus Same Time. The web conferencing service comes complete with enterprise instant messaging, multi-way chat, VoIP and PowerPoint video, and integrated with most major desktop application. Pricing varies by size of company. Microsoft Office Live Meeting. You get audio video conferencing and PowerPoint views integrated with Microsoft Office applications and desktop sharing. Prices is on per user basis with volume license available. Persony Web Conference. Persony Web Conference does not charge a monthly fee. You pay once for the software. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து IBM Lotus Same Time. இந்த கம்பெனி வெப்சைட்டில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஆன்லைன் சர்வீசஸ் ஃபுல்லாக மெயினாக பிஸ்னஸ் சம்மந்தமான ஆன்லைன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் மல்டிவே சேட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. வாய்ஸ் ஓவர் IP ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பவர் பாயிண்ட் வீடியோ ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த IBM லோட்டஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் வந்து அமௌண்ட் வந்து கம்பெனியோடைய சைஸை பொறுத்து அந்த யூசர்ஸ்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் மீட். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் மீட்டில் ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பவர் பாயிண்ட் வியூவர் ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்து இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் மீட்டிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் வந்து இந்த அமௌண்ட் எப்படி வாங்குகிறாங்கன்னா, ஒவ்வொரு யூஸரும் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட். இவங்க வந்து வால்யூம் லைசன்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. பர்சோனி வெப் கான்ஃபரன்சிங்கில் மாதம் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேருக்கு உள்ள அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டா போதும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Persony does not host your web conferencing. You need to host a conference on your company's own server. You get screen sharing, presentation sharing, whiteboard, picture sharing, VoIP audio, file transfer and chat messaging. Pixony Picture Talk. Pixony Picture Talk offers 4 different plans. Per minute plan, charge you only for time used.
Personal plan charge you for single 10 person virtual meeting room. Professional plan is priced by the seat. Enterprise plan lets you host the whole shebang on your server. All plan future applications and desktop sharing, whiteboard and quizzes, chat and voice over IP, ஆடியோ கான்ஃபரன்சிங். பர்சோனியில் அடுத்து என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இங்கே வந்து பர்சோனி அந்த வெப்சைட் வந்து அவங்களே அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறத ஹோஸ்ட் பண்ணி தர மாட்டாங்க. எந்த கம்பெனி வந்து ஹோஸ்ட் பண்ண நினைக்குதோ அவங்களுடைய கம்பெனி சர்வரில் இருந்து தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெப் கான்ஃபரன்சிங் டூலில் என்னெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னா, அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒயிட் போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, பிக்சர் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, வாய்ஸ் ஓவர் ஐபி ஆடியோ ஃபெசிலிட்டி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், சேட் மெசேஜ் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கு. அடுத்து பிக்சோனி பிக்சர் டாக். பிக்சோனி பிக்சர் டாக்கில் 4 டைப்ஸ் ஆஃப் பிளான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸரோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த டைப் ஆஃப் பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பர் மினிட் பிளான். பர் மினிட் பிளானில் என்ன பண்ணிக்கலாம்னா, எவ்வளோ நேரம் வரையிலும் நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோமோ அந்த டைம் வரையிலும் அமௌண்ட் பே பண்ணால் போதும். இப்போ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணால் போதும். பர்சனல் பிளான்னு கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலான்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் 10 பேருக்கு மட்டும் ஜாயின் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸும் வாங்குவாங்க. ப்ரொஃபஷ்னல் பிளானில் எத்தனை மெம்பர்ஸ் பார்ட்டிசிபெண்ட் வந்திருக்காங்களோ அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். என்டர்ப்ரைஸ் பிளான். என்டர்ப்ரைஸ் பிளான்லேயும் மொத்தமாக அந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது போக இந்த பிக்சோனி பிக்சர் டாக்கில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வெப் கான்ஃபரன்சிங் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்க்டாப் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒயிட் போர்ட் அண்ட் குவிசஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, சேட் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஐபி ஃபெசிலிட்டி, ஆடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. வெப்எக்ஸ். WebEx is most used web conferencing tool. Various solutions and pricing plans are available for organization large or small. Features include voice over IP support, integrated audio and video, application sharing, fly annotation, meeting recording and playback. வெப்எக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போ உங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்தியிருப்பாங்க. அதில் இப்போ மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வெப்எக்ஸ் கான்ஃபரன்சிங் டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து கம்பெனியோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். பெரிய கம்பெனிக்கு அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்எக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம 50 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணுறதா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். இதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, வாய்ஸ் ஓவர் ஐபி முதலே பார்த்தோம். ஃபோன் மூலமாக இன்டகிரேட் பண்ணுறது, பேசுகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் வெப்எக்ஸில் மீட்டிங்கில் பேசுகிறதும் கேட்க முடியும், அந்த ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ப்ரெசென்டரையும் பார்க்க முடியும். அடுத்து இதில் அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஷேர் இப்போ ப்ரெசென்டர் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனை உனக்கு லைவாகவே உனக்கு அனுப்பி கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃப்ளையிங் அனோட்டேஷன் சொல்லும்போது ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அந்த ப்ராக்டிக்கல்லாம் நடத்திட்டுருப்பாங்களே, அப்போ கேள்விகள்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோமோ இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதனால் எப்போ வேணாலும் நம்ம போட்டு கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெப்எக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து
அக்மாவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணால் போதும். இங்கே வந்து டாலர் 199.95லேருந்து டாலர் 899.85 வரையிலும் நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 பிளானுக்கு ஏற்ற மாதிரி இதிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா, டெஸ்க்டாப் ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, டெலிகான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்கா டவுட் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், மைக்கா அன்மியூட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சேட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பப்ளிக்குன்னு சொல்லும்போது அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுற எல்லோரும் நீ அனுப்பக்கூடிய மெசேஜை பார்க்க முடியும். ப்ரைவேட்டுன்னு நீ செட் பண்ணால் ப்ரெசண்டர் மட்டும்தான் அந்த மீட்டிங்கை அந்த சேட்டிங்கை பார்க்க முடியும். அடுத்து அனடேஷன், கேள்வி கேட்குறது, ஒயிட் போர்ட் ஃபெசிலிட்டி, ஏதாவதுன்னா டவுட்ஸ்னால் நோட் பண்ணுற ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஒயிட் போர்டு ஸ்க்ரீனை தான் ஒயிட் போர்டுன்னு சொல்கிறோம். அடுத்து சூஃபு மீட்டிங் ஃப்ரீ வெப் கான்ஃபரன்சிங் சர்வீஸ் இன்க்ளூட் application or desktop sharing, chat and Skype integrated as well as remote PC control. இந்த சூஃபு மீட்டிங்லேயும் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் அப்ளிகேஷன் அல்லது டெஸ்க்டாப் ஷேர் பண்ண முடியும், சேட் பண்ண முடியும். ஸ்கைப் மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சிஸ்டத்தில் இருந்துட்டு மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.